ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஎஸ் மொபைல் வாலாஜாபேட். இன்றைக்கி நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப் டவுன் மாறிட்டே இருக்குது. அது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக போகுதுன்னா மோஸ்ட்லி இந்த வால்யூம் ஸ்டிப்பு தான் கம்ப்ளைண்ட் வரும். நிறைய பேர் சொல்கிறீங்க வால்யூம் ஸ்டிப்லாம் பார்த்து நல்லா பார்க்கறதுக்கு க்ளீனாக தான் இருக்குது, இருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது, நம்ம போர்டெல்லாம் கை வைக்க ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் கிடையாது. வால்யூம் ஸ்டிப்பை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ஸ்டிப்பு இந்த இன்னர் பட்டன் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே மாய்ச்சர் ஃபார்ம் ஆகிட்டாலே அது வந்து ஃபால்ட்டு காட்டிக்கும். ஈரப்பதம் இருந்தாலும் லேசாக மழை தூர அது மாதிரி கையில் நம்ம சாப்பிட்டு ஈர கையோடு தொடரும்போது வர மாய்ச்சரு அதுக்கு போதுமாக இருந்து இந்த மாதிரி ஆகிடும். இந்த கம்ப்ளைண்ட் பாருங்கள், ஒன்றும் இல்லை. இப்போ இது கம்ப்ளைண்ட் கண்டினியூவாக ஓடிட்டுருக்கு. இந்த ஸ்டிப்பை நான் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறேன். இந்த ஸ்டிப்பை நான் ரிலீஸ் பண்ணிவிட்டேன். அது அப்படியே ஹோல்ட் ஆகி நிற்குது பாருங்கள். அப்போ கம்ப்ளைண்ட் வந்து இந்த ஸ்டிப்பு தான்றது கிளியர் கட்டாக புரியுது. அதனால் கண்ணில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்றதுக்கெல்லாம் நீங்கள் அதை மாற்றாமலாம் விட்டுறாதீங்க. ஒரு புது ஸ்டிப் வாங்கி போட்டு செக் பண்ணி பார்க்கறது பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபால்ட் வந்து ஓகே ஆச்சா இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போ நான் ஒரு ஸ்டிப்பை போட்டு இதை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஸ்டிப்பை லாக் பண்ணிட்டேன். ஸ்டிப்பு புது ஸ்டிப் போட்டு ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள். இப்போ நார்மலாக உள்ளே போய்டும் பாருங்கள். எக்ஸ்டர்னல் ஸ்டிப் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒரு ஃபால்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நிறைய ஃபால்ட்டு நம்மளால் பண்ண முடியும். இல்லை கண்ணில் பார்க்குறதுக்கோ நம்ம கிளியராக இருக்குது, மல்டிமீட்டரில் செக் பண்ணுறதுக்கோ கரெக்டாக இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.